Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். கதிரேசன் அவர்களின் மூத்த மகளான ரேணுகாவை அவரது கணவர் விஜய்தான் தள்ளிவிட்டு கொலை செய்தார் என்பதை நிரூபிக்க எங்கள் தரப்பு இறுதி சாட்சியான ஐவிட்னஸான முக்கிய சாட்சியை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். அன்னபூரணி, அன்னபூரணி, அன்னபூரணி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க அன்னபூரணி, திருமதி ரேணுகா அவர்களுக்கும் அவரது கணவர் விஜய்க்கும் என்ன சண்டை நடந்தது? அவர் கோபத்தில் எப்படி தள்ளிவிட்டு கொலை செய்தார்? கொலை செய்ததை கண்ணால் பார்த்திருக்கிறீர்கள். அதை பயப்படாமல் தைரியமா சொல்லுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சியை அழைத்து வந்துவிட்டு சாட்சியை பேச விடாமல் எல்லாவற்றையும் எதிர்த்தரப்பு வக்கீலே அவரது சொந்த கற்பனையில் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஏதோ சொல்லிக் கொடுத்ததை மறந்துவிடாதே என்பதை ஞாபகப்படுத்துவது போல் இருக்கிறது. கற்பனையா எதையோ சொல்ல நான் ஒன்னும் கதாசிரியர் இல்ல மேடம். நடந்த உண்மையத்தான் சொல்றேன். நீங்க சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத உங்க சாட்சியே அவங்க வாயை திறந்து சொல்லட்டும். சைலன்ஸ். சாட்சியை நிக்க வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. சொல்லுங்கம்மா, சம்பவ இடத்துக்கு எதுக்கு போனீங்க? அங்க என்ன பாத்தீங்க? விஜய் தான் ரேணுகாவை தள்ளி விட்டு கொலை செஞ்சாரா? சொல்லி தொலை. இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? சாட்சி சொல்ல தானே வந்தீங்க, ஏன் சொல்லாம நிக்கிறீங்க? உங்களை சொல்லக்கூடாதுன்னு யாராவது மிரட்டினாங்களா? இல்லங்க ஐயா. அப்ப என்ன நடந்தது? என்ன பாத்தீங்க? தைரியமா சொல்லுங்கம்மா. ஐயா, இவர் சொன்ன மாதிரி நான் எதையுமே பார்க்கல ஐயா. இப்படி எல்லாம் நடந்ததா பொய் சொல்ல சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா இது எங்க நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாதையா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஐயா. சத்தியமா இந்த கொலைய விஜய் சார் பண்ணிருக்கவே மாட்டாரு. அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன்னு எனக்கு நல்லா தெரியும் ஐயா. பாத்தீங்களா யுவர் ஆனர், பொய்யான சாட்சியை ஜோடிச்சு எனது கட்சிக்காரர் விஜயை குற்றவாளியாக்க முயற்சிக்கிறாங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் கற்பனையான கதையை கட்டிவிடுறாருன்னு இப்ப சந்தேகத்துக்கு இடமில்லாம அவரோட சாட்சி மூலமாவே நிரூபணம் ஆயிடுச்சு. ஏமா, பொய் சாட்சி சொல்றது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்க ஏன் வந்தீங்க? ஐயோ ஐயா, நான் பொய் சாட்சி சொல்லலாம் வரவே இல்ல. உண்மையை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். எங்க நான் முடியாதுன்னு சொன்னா இன்னொருத்தங்களை ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல மனுஷனை கொலைகாரன்னு பட்டம் கட்டிட்டு வாங்களோன்னு பயந்து போய் இவங்களோட பொய்யான முகத்தை உங்க முன்னாடி நிரூபிக்கணும்னு தான் நானே வந்தேன். ஏன்னா மிஸ்டர் விஜய் எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல ஐயா. நீங்க போகலாம். என்ன மிஸ்டர் ராகவன், என்ன இதெல்லாம்? பொய் சாட்சியை கொண்டு வர்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? கோர்ட்டை அவமதிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல? நோ யுவர் ஆனர். எதிர்கட்சியினர் என் சாட்சியை ஏதோ பயமுறுத்தி இருக்காங்க. அதனால அவர் பயந்து உண்மைக்கு புறம்பா சாட்சி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலேயும் இந்த கேஸ்ல ஜெயிக்கலான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ராகவன்? சட்டப்படி இப்போ எதிர்கட்சியினர் மிஸ்டர் விஜயை குற்றவாளியாக்க முயன்றீங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல? இந்த வழக்கில் திரு விஜய் மீது சாட்டப்பட்ட குற்றத்திற்கு தகுந்த சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லாத நிலையில் மேலும் அதை நிரூபிக்க எதிர்த்தரப்பினரால் முடியவில்லை. எனவே இதை விஜய்க்கு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொண்டு இந்த கோர்ட் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது.
மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் செஞ்ச உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். என்ன சார் நீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க ஏஜென்சிக்கு எவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு ஜென்யூனா நடந்துக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களையே கொலகாரன்னு பொய் சாட்சி சொல்ல என்ன கூப்பிட்டா நான் எப்படி சார் சொல்வேன்? அப்படி சொன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம். அதை நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் சார். காசுக்காக பெத்த அம்மாவே கொள்ற இந்த காலத்துல வேலை கொடுத்த விஜய்க்காக உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா உண்மையை சொல்ற உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் நியாயம் கொஞ்சமாவது இருக்கு. இனி உங்களுக்காக நான் இருக்கேன். இவங்களால ஏதாவது பிரச்சனைனா எனி டைம் யோசிக்காம எனக்கு கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார். எப்ப அவங்க கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னனோ, இனிமே என்ன ஏதாவது பண்ணா அது அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடச்சே, என்னையா வைக்கல் நீ? சாட்சி சொல்ல ஆள் அழைச்சிட்டு வானா அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் அழைச்சிட்டு இருந்திருக்க நீ எல்லாம். சார், அந்த அம்மா இப்படி சொதப்புவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஆமா, எல்லாத்தையும் இப்ப சொல்லு. ஒரு கொலகார பயலுக்கு ஒழுங்கா தண்டனை வாங்கி கொடுக்க முடியல, நீ என்னத்தைய வக்கீலுக்கு படிச்ச? தங்கம் தங்கன்னு வளர்த்த என் பொண்ணு அந்த தருதலை பழி வாங்கிட்டானையா? அதை நினைச்சதான் என்னால தாங்க முடியல. அவ இன்னும் ஜெயிலுக்கு போகாம வெளியே சுத்திட்டு இருக்கிறத நினைச்சா என் ரத்தம் கொதிக்குதியா? என்னங்க சார், ஏங்க வாங்க வாங்க போலாம், வாங்க போயா வாங்க. சரி இருங்க, நான் கார் எடுத்துட்டு வரேன். வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க இங்க இருக்க உங்களுக்கு தேவையில்லாம கோவம் வருங்க. என்னங்க எங்க எங்க நான் சொல்றேன். எங்க எங்க அவன் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னங்க வேணாங்க. கொலகார பயலே, நீ நல்லாவே இருக்க மாட்டான். என் பொண்ணை கொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாட்டி வெளியே தனாட்ட சுத்துறியா? அவ்வளவுதான் மரியாதை. ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. 24 வருஷம் உன் பொண்ணை வளர்த்திய, உன் பொண்ணு எதுக்கு எப்படி கோவப்படுவா சண்டை போடுவா எனக்கு தெரியாது. விஜய், இப்ப எதுவும் பேச வேணா, பிரச்சனை பெருசாதான் ஆகும். வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. கொலகார பயலே போ. சார், மாசத்துக்கு 3 தடவை உன் பொண்ணு சண்டை போட்டு தானே வீட்டுக்கு வருவா? அது ஏன் என்னன்னு விசாரிச்சிருக்கியா? சரியான சைக்கோவை என் தலையில கட்டி வச்சுட்டு இப்ப ஏன் மேல பழி போட்டு இருக்க? நான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்க, நீ அதை நேர்ல பாத்தியா? யாருமே பார்க்கலங்கிற தைரியத்துல தான் நீ இவரை திமிரா பேசுற. நீ பிளான் பண்ணித்தானே என் பொண்ணை தனியா யாரும் இல்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு போய் கொண்டு இருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நானே என் கையால விட்டு உன்னை புதைக்கிறேன். விஜய், விஜய் சொன்ன கேளு. ஏப்பா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. கோர்ட் வாசல் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. நீ வா, இதுக்கு மேல இங்க நிக்கிறது நல்லது இல்ல. வா போலாம். பொறுமையா இருங்க சார். இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நாம இங்க ஜெயிக்கலன்னா என்ன சார், ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவோம். யோ வக்கீலே, எங்க அப்பீல் பண்ணாலும் இவன் காசை கொடுத்து தப்பிச்சிடுவாங்க. இவன் மேல கேஸ் போடுறதே வேஸ்ட். என் பொண்ணோட மகளை இவன் வளர்க்க தகுதி இல்லாதவன்னு சொல்லி எங்க கஸ்டடியில கொடுங்கன்னு சொல்லி இவன் மேல கேஸ் போட போறேன். அதை இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. என் பொண்ணையே காவு கொடுத்த நீ அவ பெத்த பிள்ளைய மட்டும் கண்ணு கருத்துமா பாத்துக்க போற. அதுவும் இடைஞ்சலா இருக்குட்டு அதையும் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவேன். நான் விட மாட்டேன். ஏய், நான் விடவே மாட்டேன். யோ என்ன நினைச்சிட்டு விஜய், இருக்கீங்க? விஜய், வேண்டாம். நீ கோவப்படணும்னு வேணும்னே இப்படி எல்லாம் பேசுறாரு. வா நம்ம போலாம். முதல்ல இங்க இருந்து போலாம். வா. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இப்ப சொல்றேன், என் பேத்திய வளர்க்க நீ தகுதி இல்லாதவன்னு கோர்ட்ல நிரூபிக்கிறேன். பொண்ணை பறி கொடுத்த அப்பனோட வழி என்னன்னு உனக்கு நான் தெரிய வைக்கிறேன். அனுபவிப்பேன். இனிய அணுவா சித்திரவதை அனுபவிக்க போறேன். யோ என்ன? விஜய், தயவு செஞ்சு இங்க எதுவும் பண்ண வேணாம். வா போலாம். அவசரப்படாத. என்ன உருக்கிட்டு வர? என் பொண்ணு கேஸ்ல ஏமாந்த மாதிரி இனிமே நான் என் பேத்தி கேஸ்ல ஏமாற மாட்டேன். உன் மேல ஸ்ட்ராங்கா கேஸ போட்டு என் பேத்திய என் கஸ்டடியில எடுத்தே தீருவேன். உன் பொண்ணை உன்கிட்ட பிரிச்சு தீர்றேன். இனிமே உன் புள்ள உனக்கு இல்ல. ஏய், யோ, பொண்ணை பெத்தவன் அவன் இறந்த கோவத்துல ஏதோ பேசுறேன்னு நினைச்சா என் பொண்ணை என்கிட்ட பிரிச்சுடுவேன்னு சொல்ற? நீ சொல்றியே மூச்சுக்கு 300 தடவை என்ன கொலகாரன்னு, உண்மையாவே உன்னை கொன்னு நான் கொலகாரனா மாறிடுவேன். என்னடா வார்த்தை சொல்ற? ஜாக்கிரதையா இருந்துக்க.
பார்க்கலாம் போ. பார்க்கலையா? அதையும் பார்க்கலாம். நானும் பார்க்கறியா? நீ ஏன் நானும் வா, போலாம். பார்க்கலையா? என்னங்க வா, விடுங்க. போலாம், வாங்க. என்னாச்சு? ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? என்னம்மா செய்யறது? நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அதை கேட்காம காசு செலவு பண்ணாம இருக்க கெட்டு போன அரிசி காய்கறி பருப்பு தான் வாங்கி தராங்க. பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது. சார், என்னம்மா மறுபடியும் என்ன பிரச்சனை உனக்கு? பாருங்க சார் இத எப்படி சார் குழந்தைங்க சாப்பிடும்? இப்படி மொட நாத்து அடிக்கிற அரிசியும் பருப்பும் போட்டா குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடாதா? என்னம்மா பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கியா வேலைக்கு? உன் அண்ணன் முகத்தை பார்த்து பாவன வேலைக்கு சேர்த்தா என்கிட்ட சட்டம் பேசுற நீ? சார், கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியுமா. முதல்ல உனக்கு என்ன வேலை சொன்னாங்களோ அது செய் போ. ஏமா கரஸ்பாண்டன்ட் வராருமா, பேசாம போயிரு ஒழுங்கா. நான் ஏன் சார் போணும்? நான் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன். அம்மா இது பாருமா. சார், விடுங்க சார், நான் அவர்கிட்ட கேக்குறேன். என்ன சார், என்ன பிரச்சனை? சார் ஒண்ணு இல்ல சார், சும்மாதான். இல்ல சார், இவர் பொய் சொல்றாரு. இத பாருங்க சார், குழந்தைங்களுக்கு போடுற சாப்பாடு எப்படி நஞ்சு போய் மொட நாத்தத்தோட இருக்குன்னு பாருங்க. நீங்களே சொல்லுங்க சார் நியாயத்தை. இது எப்படி பசங்க சாப்பிடும்? இது அரசு நிதி வாங்குற பள்ளி தானே சார். கவர்மெண்ட் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தான் இந்த மாதிரி தனியார் பள்ளிக்கு நிதி கொடுத்து உதவி பண்றாங்க. என்னமோ இவங்க பணத்துல போடுற மாதிரி பண்றாங்க சார். சொல்லுங்க சார், இந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க சார். உன் பேர் என்னமா? மல்லி சார். ஓ, எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. யாரும் என் கவனத்துக்கு கொண்டு வரல. நான் சொல்லி நல்ல சாப்பாடு போட சொல்றேன். அது மட்டும் இல்ல சார், அடிக்கடி கரண்ட் பாக்ஸ்ல நெருப்பு கசிஞ்சு தீ பிடிக்குது சார். இன்னைக்கு கூட நெருப்பு பிடிச்சிருச்சு. குழந்தைங்க படிக்கிற இடம் சார், அங்க கொண்டு வந்து குடோன் மாதிரி சாமா சாக்குன்னு போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க சார். அதையும் கொஞ்சம் மாத்திடுங்க சார். கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சார் டெம்பரரியா வேலைக்கு சேர்த்துருக்கேன் சார். பாவம் விவரம் இல்லாத பொண்ணு சார். யாரு அவளா? பாயிண்டா எடுத்து வைக்கிறா. உன்னை விட விவரமா இருக்கா. இந்த விவரம் வில்லங்கத்துல கொண்டு போய் விடும். புரியுதா? சீக்கிரமா அவளை துரத்துற வழிய பாரு. மல்லி சும்மா சொல்லக்கூடாது. நல்ல சிவகாசி பட்டாசி மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்ட. இனியாவது நல்லது நடக்குதான்னு பாப்போம். ஆமாக்கா, அந்த கரஸ்பாண்டன்ட் சாரை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது. சரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏமா, எல்லாத்துக்கும் காரணமே அவர்தாமா. அவர் சொல்லிதான் இதெல்லாம் நடக்குது. கவர்மெண்ட் கொடுக்கிற பணத்தை எல்லாம் அந்த ஆளுதான் எடுத்துக்கிறாரு. இது தெரியாம நீ அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்க. ஏன் டீச்சர், இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்க? மாவட்ட கல்வித்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. எதுக்குமா எங்களுக்கு வம்பு? அந்த ஆளை பகைச்சிட்டு வாழ முடியுமா சொல்லு? அதுவும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா ஆபீஸ்லயும் அவருக்கு ஆள் இருக்கு. இங்கெல்லாம் சொல்லி ஒன்றும் நடக்காது. சென்னையில இருக்கிற தலைமை அலுவலகத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் ஏதாவது நடக்கும். அங்கெல்லாம் போய் யாருமா அலைஞ்சிட்டு இருக்கிறது? அவங்க விதி அவ்வளவுதான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மல்லி, ஏழைங்கன்னா இலக்காரமா? இவங்களெல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு? இதை இதோட விடு. இல்லக்கா, நான் விட மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
பொண்ணை உன்கிட்ட பிரிச்சு தீர்றேன். இனிமே உன் புள்ள உனக்கு இல்ல. கேஸ போட்டு என் பேத்தியை என் கஸ்டடியில் எடுத்தே தீருவேன். உன் பொண்ணை உன்கிட்ட பிரிச்சு தீர்றேன். இனிமே உன் புள்ள உனக்கு இல்ல. வாங்க 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 வாங்க. என்னது வெண்பா கையில கப்பு மெடல் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா டாடா, இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ணேன். ஏ சூப்பர். அப்படி போடுங்க. வெரி குட். இங்க வாங்க. நடக்கு. ஹேய், நான் ஈஸியாலாம் வின் பண்ணல. என் எனிமி ஸ்வேதா எனக்கு பயங்கரமா டஃப் கொடுத்தா. அப்படியா? அவளை யாராலையுமே வின் பண்ண முடியாதா. எப்பவுமே அவ தான் வின் பண்ணுவாளாம். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா டாடா. அப்புறம் இன்னைக்கு அவளையே ஜெயிச்சிட்டேன். ஆனா பாவம், அவ தான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. இதுதான் என் வெண்பா குட்டி. உன் கூட போட்டி போட்டவங்க தோத்து போனா கூட நீ ஃபீல் பண்ற பாத்தியா? You are such a great baby. ஆனா அந்த ஸ்வேதா ஃபீல் பண்ணவே இல்ல தெரியுமா டாடா? அப்படியா? நீ தோத்து போய்டுவ, நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருந்தா. அப்புறம் அம்பிகா மிஸ் வந்து எங்க ரெண்டு பேர் ப்ராஜெக்ட்டை பார்த்தாங்க. அவங்களால எது பெஸ்ட்னு சொல்லவே முடியல. அப்புறம் ஸ்வேதாவை என்ன பார்த்து நக்கலா சிரிச்சிட்டே இருந்தா. அப்புறம் என்னாச்சு? ஸ்வேதாவோட ப்ராஜெக்ட் கடையில வாங்கினது அம்பிகா மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அச்சச்சோ. அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ஏ சூப்பர் ராச்சலம். அப்புறம் உன் மிஸ் என்ன சொன்னாங்க? ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு பரவாயில்லையே, உங்க டாடி இவ்ளோ பிஸியான ஆளா இருந்தும் உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்திருக்காரேன்னு உங்களை தான் ரொம்ப பாராட்டுனாங்க. ஏன்னே தெரியல. அப்படியா? டாடா டாடா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஆர்டர் போடுங்க மை பிரின்சஸ். போன கொடுங்க. போனா? இந்தாங்க. எங்க மிஸ்ஸுக்கு ஒரு கால் பண்ணி தர தேங்க் யூ சொல்றீங்களா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க டாடா, யாராவது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு. இப்போ எப்படி கேக்குறீங்க? ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளவுதானே? நாளைக்கு உன்னை ஸ்கூல்ல விடும்போது நான் சொல்லிக்கிறேன், போதுமா? என்ன டாடா, நீங்க இன்னைக்கு பாராட்டினதுக்கு நாளைக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்க. இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. சரி 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 சரி. விட மாட்டேங்கிறியே. சரி, உங்க அம்பிகா மிஸ் நம்பர் தெரியுமா? தெரியும். சரி, ஃபோன் பண்ணி நீயே கொடு. என்னாச்சு பேபி? இருங்க இருங்க. ஓகே 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 ஓகே. ஒரு நம்பர் டவுட்டா இருக்கு. ஞாபகம் வரல. ஞாபகம் வந்துருச்சு. இந்தாங்க பேசுங்க. இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க. சரி பேசுவோம். ஹலோ ஹலோ மிஸ், நான் விஜய் பேசுறேன். என் பொண்ணு எல்லாத்தையும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி டீச்சர் சப்போர்ட்லாம் இருக்கறனால தான் என் குழந்தைக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. அது என் கடமை தானே சார். நான் உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா பாப்பா தான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லுன்னு என்கிட்ட சொல்லிட்டா. பரவாயில்ல சார், நாளைக்கு நீங்க வந்தா கூட நான் இருக்க மாட்டேன். நான் சென்னைக்கு கிளம்பிடுவேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். என்னது, சென்னை கிளம்புறீங்களா? நீங்க ஆல்ரெடி சென்னையில தானே இருக்கீங்க? இல்லங்க, நான் பெருமாள்புரத்துல இருந்து பேசுறேன். பெருமாள்புரத்துல இருந்தா? நீங்க அம்பிகா மிஸ் தானே? அம்பிகா மிஸ்ஸா?
இல்லங்க, தொடக்கப்பள்ளி டீச்சர் மல்லி. தொடக்கப்பள்ளி டீச்சர் மல்லியா? அதென்ன தொடக்கப்பள்ளி டீச்சர்னா குரல் அப்படி மாறுது? ஏன் நாங்கெல்லாம் டீச்சர் இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, ராங் நம்பர். போனை கட் பண்ணுங்க. நான் எதுக்கு போனை கட் பண்ணனும்? நானா போன் போட்டேன்? நீங்க தானே போன் போட்டீங்க. முதல்ல நீங்க கட் பண்ணுங்க. சில்லி. எனது சில்லியா? யார் சில்லி? நான் சில்லியா? நீதாயா சில்லி? நம்பர் மாத்தி போனை போட்டு என்ன சில்லின்ற? வையா போனை.